அனைவருக்கும் வணக்கம். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும். ஒரு மரத்தோட நுனி கொம்புல ஏறினவங்க அதையும் கடந்து மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா அவங்களோட உயிருக்கே முடிவாக நேர்ந்துவிடும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சதி வழக்குகள். இந்த சதி வழக்கு நமக்கு ஐஎன்எம் பார்ட்ல கவர் ஆகும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அலிப்பூர் சதி வழக்கு 1908 ஏப்ரல் 30. சுதேச போராட்டக்காரர்களை ரொம்ப கொடூரமா அடக்கி ஒடுக்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட். இவர் மேல போட்ட குண்டு பாத்தீங்கன்னா 2 ஆங்கிலேய பெண்மணிகள் மேல விழுந்திருக்கும். சோ அதை தொடர்ந்து நடந்ததுதான் அந்த டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை வந்து பழிவாங்கறதுக்காக தான் இந்த முக்கிய தலைவர்கள் யார் யார் இருந்திருப்பாங்கன்னா இந்த பிரபுல்லா சாக்கி, குதிராம் போஸ், அரவிந்த் கோஷ், பரீந்திர கோஷ், உல்லாஸ்கர் தத், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சதி தீட்டிருப்பாங்க. ஆனா அதுல 2% வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னா இந்த பிரபுல்லா சாக்கியும் குதிராம் போஸும். சம்பவம் பாருங்க, முசாபர்பூரில் உள்ள ஆங்கிலேய நீதிபதி கிங்ஸ்போர்டை வெடிகுண்டு வீசி கொள்ள பிரபுல்லா சாக்கியும் குதிராம் போஸும் முயன்றனர். ஆனால் கிங்ஸ்போர்ட் உயிர் தப்பினார். மாறாக 2 ஆங்கிலேய பெண்கள் கொல்லப்பட்டனர். முடிவு என்னாச்சுன்னா பிரபுல்லா சாக்கி தன்னை தானே சுட்டுக் கொண்டார் மற்றும் குதிராம் போஸ் தூக்கிலிடப்பட்டார். பரீந்தர் கோஷ் மற்றும் பிறருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அரவிந்த் கோஷ் விடுவிக்கப்பட்டு பின்னர் பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில் ஆசிரமத்திற்கு மாறினார். இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்புக்காக வாதாட வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ். இது ப்ரிவியஸ்ல கேட்டிருக்காங்க. சித்ரஞ்சன் தாஸ் இவரை தான் வந்து தேசபந்துன்னு சொல்லுவோம். தேசபந்து. சோ இவர் தான் இந்த அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்குக்காக வந்து போராடி இருப்பாரு. அடுத்து பாருங்க, நாசிக் சதி வழக்கு 1909 நடந்திருக்கும். இதோட இந்த முக்கிய தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அனந்த் லக்ஷ்மண் கன்ஹரே, விநாயக் சவார்கர். சதியை தூண்டியதாக வந்து கூறப்பட்டவர் வந்து இந்த விநாயக் சவார்கர். இவர் தான் வந்துட்டு விடி சவார்கர்ன்னு சொல்லுவோம். 1857 முதல் இந்திய சுதந்திர போர் நல்லா வர்ணிச்சவர் இவர் தான். நாசிக்கில் ஆங்கிலேய அதிகாரியான ஏஎம்டி ஜாக்சன் படுகொலை செய்யப்பட்டார். கன்ஹெரே மற்றும் பலர் தூக்கிலிடப்பட்டனர். சவார்கர் கைது செய்யப்பட்டு செல்லுலார் சிறை, அதாவது வந்து அந்தமானுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டார். சோ இதோட இந்த ஓவர் கோடிங் பார்த்துக்கோங்க. இதுல யாருன்னா விநாயக் சவார்கர். இவர்தான் வந்து இவரும் இந்த போராட்டக்காரர்களை வந்துட்டு இந்த ஜாக்சன்ங்கிறவர் ஒடுக்கினத்தினால அவரை வந்து கொலை பண்ற விதமா தான் இது நடந்திருக்கும். அடுத்தது டெல்லி சதி வழக்கு 1912. முக்கிய தலைவர்கள் யார் யாருன்னு பாருங்க, ராஜ் பிகாரி போஸ், பசந்த் குமார் பிஸ்வாஸ், மாஸ்டர் அமீர்சன் மற்றும் பாய் பால் முகுந்த். வைஸ்ராய் ஹார்டிங் பிரபு மீது பசந்த் குமார் பிஸ்வாஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டை வீசினார். இதில் வைஸ்ராய் காயமடைந்தார். ஆனால் அவரது யானை பகன் கொல்லப்பட்டார். இது எதுக்காகனா 1911 ஹார்டிங் பிரபு தான் வந்துட்டு வங்காளத்தை ஒன்னா வந்து நினைச்சிருப்பாரு. பிரிச்சவர் 1905 யாருன்னு பாத்தீங்கன்னா கர்சன் பிரபு. அதே 1911 வந்து ஒன்னா சேர்த்தவர் யாருன்னா இந்த ஹார்டிங் பிரபு. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த கல்கத்தா டு டெல்லிக்கு தலைநகரத்தை மாற்றம் பண்ணிருப்பாரு. சோ அதுக்காக வந்துட்டு இவரை பழிவாங்குற நோக்கத்துலதான் இந்த ராஜ் பிகாரி போஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து இவரை கொல்லணும்னு முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அதுலயுமே வந்து இவர் தப்பிச்சிருப்பாரு. யானை பாகன் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. முடிவா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜ் பிகாரி போஷ் 1915 ஜப்பானுக்கு தப்பி ஓடினார். பசந்த் குமார் பிஸ்வாஸ் மற்றும் ஆவாத் பிஹாரி ஆகியோர் 1915 அம்பாலாவிலும், மாஸ்டர் அமீர்சந்த் மற்றும் பாய்லால் முகுந்த் ஆகியோர் 1915 டெல்லியில வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரிதான் இந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அடுத்தது இந்தோ ஜெர்மன் சதி வழக்கு. இது எப்போ நடந்திருக்கும்னா 1914 டு 1917. முக்கிய தலைவர்கள் யார் யாருன்னு பாருங்க, லாலா ஹர்தயால். இவர் தான் இந்த கதார் கட்சியை வந்து ஆரம்பிச்சவர். கதார்னா கிளர்ச்சின்னு அர்த்தம். ராஜ் பிகாரி போஸ், பகாஜதீன் மற்றும் கதர் கட்சி தலைவர்கள். சம்பவம் என்னன்னா முதல் உலக போரின் போது ஜெர்மனியின் ஆதரவுடன் இந்தியா முழுவதும் கிளர்ச்சியை தூண்ட திட்டமிடப்பட்டது. முடிவு என்ன நடந்திருக்குன்னா பிரிட்டிஷ் உளவுத்துறையின் காரணமாக இத்திட்டம் தோல்வியடைந்தது. இதன் தலைவர்கள் நாடு கடத்தப்பட்டனர், கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர் சொல்றாங்க. இந்த முதல் உலக போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல அமெரிக்காவும் ஜெர்மனியும் பிரிட்டிஷ்க்கு வந்து எதிராக வந்து சதி திட்டம் தீட்டியிருப்பாங்க. இதை வந்துட்டு இந்தோ ஜெர்மன் சதி அல்லது கதர் சதின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சதி திட்டத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த சதியில வந்து யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நாடு கடத்துறது, கொல்லப்படுறது, கைது செய்யறது, இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே செஞ்சிருப்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.